ஹலோ கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா Jan 1 2026 2026 நியூ இயரு. எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை, ஆப்போசிட்டில் ராணிக்கோட்டை. ஆக்சுவலாக நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நாங்கள் செஞ்சி கோட்டைக்கு இங்கே கோட்டையை தாண்டி இங்கே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப பழமையான கோயில், அதுவும் இல்லாமல் சூப்பராக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ அதுக்கு தான் மெயினாக வந்திருக்கோம். அந்த கோயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ராஜா கோட்டைக்கு போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம். இங்கே வந்து நியூ இயருக்கு இங்கே இதுதான் பிளேஸ் போல். அதனால் இங்கே இருக்கிற எல்லா ஊரில் ஜனம் எல்லாம் இங்கே வந்து படையெடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அங்கே மெயின் ஏரியாவிலேருந்து இங்கே வர்றதுக்கே அப்படியே இன்ச்சாக நவுத்தி தான் கார் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ கூட்டம். நான் வேணால் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கூட்டம். இந்த மாதிரி நிறையா கார் பார்க்கிங் இருக்குது. அதுவும் இல்லாமல் டூ வீலர்லாம் அங்கேயே நிறுத்திட்டாங்க. செம்ம கூட்டம் இருக்குது. எல்லாருமே இந்த ராஜா கோட்டையாண்ட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் ராஜா கோட்டையை தாண்டி அந்த கோயிலுக்கு போகிறோம். கைஸ், இந்த இடத்துல தான் ராஜா கோட்டை போகிறதுக்கான வழி. பட் ஆனால் அங்கே அந்த இடத்துல கார் பார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் இங்கே நடந்து போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 350 மீட்டர் இப்படியே போனோன்னா இந்த விஜயநகர சகாப்தம் ஸ்ரீ வெங்கட்ரமணா கோயில் அப்படின்ற ஒரு கோயில், அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போகிறோம்? சுஜித்து கோயிலுக்கு போகிறோம். சுஜித்து எங்கே போகிறோம்? கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு பார் சுஜித்து. கோயில் சாமி கோயில் பார்த்தீங்களா? இங்கேருந்தே கும்பிட ஆரம்பிச்சிட்டாரு. குரங்கு இருக்கு சுஜித்து. குரங்குங்க. சரியா, இத்தனை வருஷம் நீங்கள் வந்தீங்களே, இந்த கோயிலுக்கு வரவே இல்லையா நீங்கள்? இதோ பக்கத்தில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்குத்தே தெரியாதா இருக்கும். அங்கே போய் அதே கோயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க போல. அங்கே பேர் அங்கே இருக்கு பேர் ராஜா கோட்டை. ஆனால் இப்போ பழைய ஃபோட்டோவில் எல்லாமே நல்லா பாசி பிடிச்சி போய் செடியெலாம் வாழ்ந்த மாதிரி இருக்குது. அது எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு சிமெண்ட் வச்சு பேசுகிறாங்க போல. அதான் அது ஒரிஜினல் ரியாலிட்டி. அது பாரு கீழே பாரு செங்கல் வச்சு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே அப்படியே அதே டிசைனில் போடுறாங்க போல. மெயின் என்ட்ரன்ஸ் பக்கமாக வேலை நடக்கிறதுனால அங்கே யாருமே அலோவ் பண்ணல. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெக்கரேஷன்லாம் பண்ணி இந்த பக்கம் போக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சைட் பார்த்தீங்கன்னா ராஜா கோட்டை இருக்கும். அதுக்கு பக்கத்து மலையிலேயே அந்த மலைக்கு அடிவாரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வெங்கட்ராமன கோயில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுலேயே கட்டியிருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 1000 கணக்கில் தூண்கள் இருக்குமா. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மண்டபம் இருக்குல்ல, இந்த மாதிரி நிறையா மண்டபம் இருக்குது. அதுக்குள்ளே ஏகப்பட்ட தூண்கள் இருக்குது. 16ஆம் நூற்றாண்டில் வந்து முத்தையாலு நாயக்கர் அப்படின்றவங்களால் கட்டப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் படையெடுப்பில் நிறையா அழிஞ்சு இங்கே இருக்க சிலைகள் எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டுக்கு, பாண்டிக்கு, இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு வந்து மூவ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நாளுக்கு அப்புறமா இப்போ தான் வந்து சீரமைப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இது ஒரிஜினாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்குது பாருங்கள்.
இதுதான் அதோட ஒரிஜினல் ஸ்ட்ரக்சரு. இந்த சிலைகள்லாம் வந்து எந்த அளவுக்கு டீட்டெயிலிங்காக இருந்திருக்குன்றது வந்து உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் நிறையா சேதமாயிருக்கு. பட் அதுலேயும் இந்த ஒரு சில பார்ட் மட்டும் அப்படியே இன்னும் விட்டுருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது நான் எங்கே சொல்கிறேன்னா, இந்த சிலையெல்லாம் பாருங்களேன், அதெல்லாம் ஒரிஜினல் இமேஜ் தான். இன்னும் ஒரிஜினல் சிலை தான். இன்னும் அதுக்கு மேலே எதுவும் ஒர்க் பண்ணல போல். ஆனால் மற்ற இடத்துலாம் கவர் பண்ணியிருக்காங்க. இது வந்து செஞ்சிக்கோட்டையிலே ரொம்ப பெரிய கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே செஞ்சிக்கோட்டையில் இவ்வளோ பெரிய கோயில் இருக்குலாம் நினச்சி பார்க்கல. நம்ம நார்மலாக வந்தோம் அப்படின்னா நாங்கள் வந்து ராஜா கோட்டைக்கு தான் போவோம். ராணி கோட்டை கூட நாங்கள் இது வரைக்கும் ஏறினதில்லை. பட் ஆனால் அதை தாண்டி இப்போ இங்கே ஒரு விஷயம் வந்து மேபி நம்ம ராஜா கோட்டையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கோயில் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ பாழடைஞ்ச கோயிலாக இருக்கலாம். இப்போது தான் இந்த மாதிரி கோயில் வந்து இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ எப்பவுமே நியூ இயருக்கு வந்து நார்மலாக பீச்சு பாண்டிச்சேரின்னு சுற்றுறதுக்கு பதிலாக கடலூர்லேருந்து இங்கே ஒரு ட்ரிப் வச்சாச்சு. அப்படியே வந்து ஒரு புது பிளேஸ் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால இங்கே வந்தாச்சு ஃபேமிலியோட. இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, நிறையா பேர் வந்திருக்காங்க. நாங்களுமே நிறையா பாண்டி வண்டிலாம் பார்த்தோம். நிறையா பேர் இங்கே வந்திருக்காங்க. பாருங்கள், இந்த கோயிலுக்கே இவ்வளோ பேர். ஆக்சுவலாக இதில் இந்த கூட்டம் ஒரு இதே கிடையாது. இதை விட பல மடங்கு எங்கே இருக்காங்கன்னா ராஜா கோட்டைக்கு தான் போயிருக்காங்க. நம்ம இதை முடிச்சுட்டு அடுத்தது அங்கேயும் போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணனான்னு தெரில. பார்த்தீங்கன்னா வெங்கட்ரமணர் திருக்கோயில். இப்போ ஆக்சுவலாக இப்போ ஏதோ விசேஷ நாள் போல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இப்போ மண்டபம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு தூண் இருக்குது பார்த்தியா, ஒரு இடத்துல. அது எல்லா இடத்துலையும் மண்டபம் இருக்கும். அது எல்லா மண்டபத்தையும் டேமேஜ் பண்ணிட்டுக்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில். பாரு, இதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இடம் இருக்குது இதே மாதிரி. பாரு, இது ஒன்று இருக்கா, அது மாதிரி நிறையா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில இடம் தான் இருக்குது. அதாவது மேலே உங்களுக்கு தெரியுதா டேமேஜு, உள்ளே ஃபுல்லாக பூசு வேலை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு. கீழே சிலை எதுவுமே இல்லை, ஆனால் வெறும் விளக்கு மட்டும்தான் இருக்குது. இந்த பிரிட்டிஷ் படையெடுப்பில் அவங்க இங்கேருந்து சிலை எல்லாத்தையுமே கடத்திட்டு போயிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்க மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்குது. எல்லா இடம் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கோபுரம் இருக்குது பாருங்கள். அந்த கோபுரம் எல்லாத்துலேயுமே மேலே கலசம் இருக்காது. தெரியுதா உங்களுக்கு? உள்ளே எந்த சிலையுமே இல்லை. அந்த சிலையை எல்லாத்தையுமே கடத்திட்டாங்க. இப்போ ரீசன்ட் டைமில் தான் இந்த கோயிலில் வந்து இந்த பராமரிப்பு வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கிற பொருள்லாம் பாருங்களேன். எல்லாமே எல்லா பாறைகள் எல்லாமே இங்கே இருக்க எல்லாமே டேமேஜ் பண்ணியிருக்காங்க. தெரியுதா? இதுக்கு மேலே கோபுரம் இருந்திருக்கு, அதையுமே ஃபுல்லாக சதைச்சிருக்காங்க. இங்கேயுமே எவ்வளோ சிதைப்பட்டுருக்கு பாருங்கள். கைஸ், இது வேறு ஒரு இடம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளே வரைக்கும் நம்ம போகலாம். இங்கே என்ன சாமி இருந்தது எதுவுமே தெரியாது. பட் ஆனால் விளக்கு மட்டும் ஏற்றிருக்காங்க. இதுக்கு மேலேயும் நம்மளுக்கு அந்த கலசம் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பாருங்க, இங்கே இருக்கிற நம்ம மியூசியமில் பார்க்குறோம் பார்த்தீங்களா, பாண்டிச்சேரியில் மியூசியமில் பார்க்குற ஒரு சிலையும் மேபி இங்கேருந்து எடுத்துகிட்டு போனதாக கூட இருக்கலாம். எந்த ஊர்லேருந்து எந்த கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எதுவுமே தெரியாது. ஒரிஜினலாக இருக்க சிலைக்கு மேலே அப்படியே வந்து பூசியிருக்காங்க வச்சு, அப்படியே மொழி வச்சுருக்காங்க போட போட்டு. சுண்ணாம்பா இல்லை, ஏதோ களிமண் மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மேடை இருக்குது. இந்த மேடை என்ன எதுக்குன்னெலாம் ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி இருக்கிறதுலையும் இந்த மாதிரி மேடை இருக்குது. அங்கே வந்து ஒரு மேடை போட்டிருக்காங்க.
அதில் இதே ஹைட்டுக்கு அங்கே ஒரு மேடை, இங்கே ஒரு மேடை, இங்கே ஒரு மேடை. பட் ஆனால் இவ்வளோ ஹைட்டுக்கு சாமி இருந்திருக்குமா என்னன்னு தெரில. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு குளம் மாதிரி இருக்குது, நல்லா அழகாக. இங்கெல்லாம் என்ன இருந்துச்சுன்னே தெரியாது. நிறையா தூண்கள்லாம் நின்றுட்டுருக்கு, நிறையா தூண்கள்லாம் தனியாக நின்றுட்டுருக்குங்க. என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரியல. அப்படியே இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மலை, அப்படியே பாருங்களேன். இந்த மலைக்கு மேலே ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது, அது என்னன்றது தெரியல. இது மலை மேலே ஏறுறதுக்கும் வழி இருக்கான்னு தெரில. சன்செட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே அப்படியே சூப்பராக இருக்கும். வயசு உங்களுக்கு தெரியுதா, இங்கே தூண்லாம் பார்த்தீங்கன்னா கீழே இந்த மாதிரி பிளேசஸ்லாம் தான் இருந்திருக்கும். இப்போ இந்த மாதிரி கல் மட்டும் தான் இருக்குது, மேலே தூணே இல்லை. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா அமர்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன் அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாக இங்கே தான் ஷூட் எடுத்திருப்பாங்க. இந்த கோயிலுக்கு மேலே, அப்புறம் இங்கே ராஜா கோட்டை, அப்புறம் இந்த மலைக்கு மேலே. ஸோ இந்த மாதிரி தான் இந்த பிளேஸில் தான் அந்த ஃபுல் ஷூட்டுமே போயிருக்கும். ஸோ அந்த பாட்டிலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அப்பயே வந்து எவ்வளோ பாழடைஞ்ச கோயில் அப்படின்ட்டு. ஸோ இப்போ திரும்ப பராமரிச்சிட்ருக்காங்க, சூப்பராக வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். திரும்ப வர முடிஞ்சால் நான் அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு தெரிஞ்சு இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கெல்லாம் வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடம் இந்த மாதிரி சேதாரமாயிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் ஒரு சின்ன குன்று, அதுக்குள்ளே ஒரு கோயில். ஆக்சுவலாக இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த வரவேற்பு மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி ஏதோ இந்த இடத்துலையும் ஒன்று இருக்குங்க. அங்கே நின்றுட்டுருக்காங்களா, அங்கேயுமே இருக்குது. அப்புறம் அந்த மலையில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செவுறு மாதிரி இருக்குது. ஆனால் அது நிறைய இடத்துல உடஞ்சிருக்கு, ஆனால் பார்க்க முடியுது. அப்போனா இங்கேயுமே வந்து ராஜா கோட்டை, ராணி கோட்டை மாதிரி இங்கேயுமே மேலே ஏறி நல்லா போயிட்டு வர மாதிரி வசதியெல்லாம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க போல். பட் ஆனால் இப்போ யாரும் போக முடியுமான்னு தெரில. இப்போ யாரும் போகல, நல்லா இருக்குது. ஆனால் இந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அடுத்தது இங்கே வராங்க, இந்த கோயிலுக்கு வராங்க நிறைய பேர். மேபி நம்மளுக்கு வந்து இப்போ தான் இது அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது போல் இந்த கோயில். ஒரு சில பேர்லாம் பாழடைஞ்ச கோயிலுமே வந்து ரெகுலராக பூஜை பண்ணுறவங்களாம் இருப்பாங்களே. ஸோ ஒரு வேளை ஊருக்காரங்களாம் ரெகுலராக பூஜை பண்ணுறவங்களாம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ், நம்ம வெங்கடரமணா கோயிலில் இருந்து இங்கே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜகிரி மலை உச்சிக்கு செல்லும் வழி. ஆக்சுவலாக ராஜா கோட்டை இருக்க மலைக்கு கீழே தான் போகிறோம். இதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டுக்கு 20 rupees வாங்கிட்டு இப்போ உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக மலைக்கு மேலே போக பர்மிஷன் இல்லை, ஏதோ பாலம் வேலை நடக்குதான். அதனால் கீழே மட்டும் போயிட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட போகிறோம். இப்போ நம்ம செஞ்சிக்கோட்டையோட ராஜா மலை இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழே தான் இருந்திருக்கோம். இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்கும் பாருங்களேன், இங்கே இருக்கிற எல்லா கட்டடமும் இதெல்லாம் வந்து 12, 13ஆம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க. நம்ம அந்த கோயில் பார்த்தோம்ல, அந்த கோயில் வந்து இந்த மலை கீழே தான் இருந்திருக்கு. அப்படியே இது பக்கத்து மலை. இங்கே இருக்கிற எல்லா கட்டடமும் பார்த்திங்கன்னா ஒரு அந்த காலத்தில் சேர்ந்த கோனுன்ற ஒரு பர்டிகுலர் பரம்பரையிலே கட்டியிருக்காங்க. அப்படியே ஆனந்த கோன், கிருஷ்ணா கோன், கோரேனி கோன் அப்படின்ற மாதிரி நிறையா பேர். அப்படியே ஆக்சுவலாக இந்த பக்கமாக தான் மலை ஏறணும்.
ஏதோ நடுவில் இந்த மலைக்கு நடுவில் வந்து ஒரு பாலம் இருக்குது போல். அந்த செங்குத்தான ஒரு இடம் வரும். அங்கே பாலம் வந்து வேலை நடக்கிறதுனால மலை ஏறுறதுக்கு வந்து அலோடு இல்லை. ஆனால் இவ்வளோ வேலை செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டையை விட்டுட்டான்ற மாதிரி இந்த ஒரு கல் மட்டும் தப்பாக வச்சுட்டுக்கிறாங்களாம். அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமைப்பில் ஒரு பெண் சிலை கொண்ட கருங்கல் தவறாக வைக்கப்பட்டுள்ளது. வா, அந்த காலத்து ஜிம்மு. சுஜித், ஆனால் அது லைட்டு கிடையாது, அப்படியே ஓப்பனாக தான் இருக்குது. அந்த காலத்து ஜிம்மு த்ரெட்மில்லாம் போட்டு ஓடுவாங்க இங்கே தான். ஏறலாம், அதான் பாதி மலை அந்த செங்குத்தாக இருக்குல்ல, அதுக்கு தான் பாலம் போட்டிருப்பாங்க. அங்கே தான் ஏற முடியாது, சும்மா ஏறலாம் பேச்சுக்கு. இதுவே எவ்வளோ செங்குத்தாக இருக்கும். அதான்டா, அது ஏறும், அது ஏறிடலாம் ஏறிடலாம். அதுலேருந்து அதுக்கு மேலே செங்குத்தாக இருக்கும். இந்த இடமா இது என்ன நெல் கூடமா? இங்கே பேர் இது வரைக்கும் ஏறிடுறாங்க. ஆனால் அதுக்கு மேலே ஏற முடியாது போல. வெறி மருந்துக்கிறாங்க. வெடி மருந்து கிடங்கு அங்கே இருக்கு. இது நெற்களஞ்சியம். எவ்வளோ பெரிய இடம் போகிறான். இதுனா ஊருக்கே செத்துப்பாங்களா? இப்போ நம்ம இந்த நெற்களஞ்சியத்துக்குள்ளே தான் போக போகிறோம். செம்ம பிரம்மாண்டமாக இருக்குது. அப்பா, நான் கூட ஓப்பனாக பெரிய ஹாலாக இருக்குன்னு பார்த்தேன். அப்படியே ரூமாக இருக்குது. இங்கே ஏதோ ஒரு படிக்கட்டு போகுது. வருங்க. ஆக்சுவலாக இது டேமேஜ்ன்ட்டு தான் அவங்க மண்ணெலாம் போட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுலேயும் இந்த லவர்ஸ் வந்து அவங்க காதலோட அடையாளத்தை பதிச்சுட்டு போயிருக்காங்க. வாவ், செமையாக இருக்குல்ல. ஏதோ எகிப்து டயக்ராம் மாதிரி இருக்குது. எகிப்தில் பிரமிடில் போட்டிருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. சூப்பரில். இதெல்லாம் பாருங்களேன், நேச்சுரலாகவே லைட்டு வந்து உள்ளே வரும். ஆனால் இங்கே நெல் இப்படி வைக்கிறாங்க. மழை பெஞ்சா உள்ளே வந்துடாதான்னு தெரில. மழை பெஞ்சா அது வழியாக தண்ணி வரும்ல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா யானை கட்டி மண்டபம் செல்லும் வழி. யானை கட்டி மண்டபம், யானையெல்லாம் எங்கெல்லாம் கட்டி போடுவாங்களோ. இதனால அது யானை கட்டி மண்டபம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பாரா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் வர மாதிரி உள்ள நெற்களஞ்சியம் பார்த்தியா, 3 ரூமு, ஏதோ 3rd லெவல் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி பில்ட் பண்ணியிருக்கானுங்க. இதை பார்த்தா கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லாம் வச்சுருப்பானுங்க போல. அப்படியே பில்டிங், இங்கே ஒரு பில்டிங்கு, இங்கே ஒரு பர்பஸ்ஸு. இங்கே யானையை கட்டி வச்சுருக்காங்க. கட்டி வைக்க 2 இடத்துல யானை கட்டி போடுறதுக்கு இடம். அங்கே வந்து அது என்னது, வெடிமருந்தா? வெடிமருந்து கிடங்கு. அது யானை குளிக்கிறதுக்கு தான் அந்த இது இல்லை. ஆமாம்,
பஜனை கோயிலா? பஜனை கூடம். வேணுகோபால கோயில். பஜனை தம்ஸ் அடிச்சுன்னு போகிற அப்படியே உட்காந்திங்கன்னா ஒரு பஜனை பண்ணிட்டு போகலாம். ஏய் பாடுறா, வெறும் செங்கல் தான். எத்தனை கல் வச்சுக்கிறானு போகிறான் இந்த ஒரு லைனில் மட்டும். இல்லை அரிக்கும்பேட்டில் இருக்கும்ல சின்ன சின்ன மெலிஸ் கல், அதேமாரியே இருக்குது. பாருங்களேன், இங்கே யானை கட்டி போடுற இடம் பார்த்தீங்கன்னா 2 இருக்கா 3 இருக்கான்னு தெரில. ஆக்சுவலாக 3 இருக்குது. அது இது இங்கே ஒன்று, இதுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இங்கே யானை கட்டி போடுற இடம். அப்படியே அந்த யானை கட்டி போடுற இடத்துல இருந்து இங்கே வழி போட்டுருக்காங்க பாருங்கள். இந்த வழி வந்து எங்கே வருதுன்னா இந்த குளத்துக்கு வருது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா யானை குளிக்கிற குளமா. பாருங்கள், யானை குளிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய குளம். அகழ்வாய்வு செய்யப்பட்ட அரண்மனை வளாகம். இங்கே பாருங்களா, இந்த இடத்துல அரண்மனை இருந்திருக்கு போல். ஆனால் இப்போ எதுவுமே இல்லை பாருங்கள், செவுறு வரைக்கும் தான் இருக்குது. இந்த இடத்துல என்ன ஒரு அரண்மனை இருந்துச்சுன்றது தெரில. எப்படின்ட்டு அந்த பில்லர் எல்லாமே பாதி பிளக்குள்ளே இல்லை, தரையோட தரையாக இருக்குது. அப்படியே வெட்டி எடுத்த மாதிரி இருக்குது. இதுக்கு நடுவில் ஒரு பெரிய, இதை வந்து அம்மின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்தா எனக்கு அப்படி தோணலை. இவ்வளோ பெரிய அம்மியாக இருக்கும். இது கிரவுண்ட் ஃப்ளோரு, இது ஃபஸ்ட் ஃப்ளோரு. இதுக்கு மேலேயும் தூண்லாம் இருந்திருக்கு. அப்போ இந்த கோட்டை எவ்வளோ பெருசு இருந்திருக்கு. இந்த அரண்மனை ஆக்சுவலாக கோட்டை மேலே இருக்குது. இங்கே கீழே அரண்மனை இருந்திருக்கு. அரண்மனை இருக்குது. அந்த இடத்துல சின்ன சின்னதாக ரூம்ஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக மேலே இருக்கிற கோட்டையை விட இங்கே பல மடங்கு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அரண்மனைன்னு மென்ஷன் பண்ணிட்டு இது எல்லாம் இப்படி இருக்குது. இங்கே இவ்வளோ பெரிய இடத்த வந்து அப்போ எவ்வளோ பிரம்மாண்டமாக வச்சுருப்பாங்கல்ல. இங்கே பாருங்களேன், அந்த காலத்திலே வந்து இந்த சுற்றி ஏறி வர படிக்கட்டு கீழ் ஃப்ளோரில் வந்து மேலே கீழே வந்து மேலே அப்படியே சுற்றி ஏறி வராங்க. இந்த அரண்மனையை சுற்றி ராஜா இருக்கிற இடத்த சுற்றி இவ்வளோ பேர் தங்குறதுக்கு ரூம் இருக்கு போகிறான். இது உள்ள ஒரு 2 பேர் தங்கினா கூட எத்தனை ரூம் அப்பா. இங்கே இருக்குல்ல, இதுக்கு அந்த பக்கமும் இதே மாதிரியே ரூம் செட்டப்பு. ஏதோ ஹாஸ்டல் மாதிரி இருக்கு போகிறான். ஹாஸ்டல்னு சொல்லலாம், ஜெயிலுன்னு சொல்லலாம். ஜெயிலாம் கிடையாது. அப்போ இருந்தவங்களுக்கு இதுதான் கவர்மெண்ட் வேலை. அப்புறம் நான் அரண்மனையில் வேலை செய்கிறதுனா என்ன கவர்மெண்ட் வேலை மாதிரி தான். அது எப்படி ஜெயிலுன்ற. பாரு, அப்படியே பிளான் பண்ணி அப்படியே கட்டி தட்டில். ஆமாம், இங்கே பார்த்தியா வேலூர்ன்ற மாதிரி. இது தஞ்சாவூர் போனோம்ல, தஞ்சாவூரில் இதே மாதிரி ஒன்று இருந்துச்சு. நாயக்கர் அந்த மாதிரி இருக்கவங்களாம் இது ஒரு டெம்ப்ளேட் போல். இந்த இடம் என்னன்னு தெரில. இது ஏதோ இந்த விளக்கெலாம் வைப்பாங்களே அந்த மாதிரி இடம் மாதிரி இருப்பான். விளக்கெலாம் வச்சு இது யூடியூப்பில் ஒருத்தவங்க மண்ணை தோண்டி செய்வாங்களா அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இது ஏதோ நடுவில் கல் போட்டு வச்சுருக்காங்க. இது ஏதோ ரூம், பெரிய ரூம் மாதிரி. இங்கே இதுனா கோயிலா என்னன்னு தெரில. இங்கே பாரு, கோயில் மாதிரி. இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் அங்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கங்கே இருக்குது. இது நடுவில் ஒரு இது இருக்குது. நம்ம எங்கே போயிட்டு வந்தோம்? செஞ்சிக்கோட்டைக்கு போயிட்டு வந்துட்டோம்.
மேலெல்லாம் அப்புறம் போகலாம். சுஜித் பெருசானவொடனே நாங்கள் மேலே போய் வீடியோ எடுத்துருவோம்ல. இப்போ வந்து மேலே விடல, அதனால் கீழே அரண்மனையும் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற கோயில் வந்து போயிட்டு வந்தாச்சு. இல்லை எங்கே போனோம் நம்ம? எங்கே போனோம்? அங்கெல்லாம் போக முடியாது. சரி கிடச்சி ட்ரை பண்ண நம்ம வந்தேன்ல. டாட்டா டாட்டா. என்ன அப்படி